அந்த காலவருக்கு மருமான் கருடன், அந்த கருடனுக்கு மாமா இருக்கார். அந்த கருடன் கிட்ட போய் நீதான் வேகமா போறவனாக்கே இந்த வருணலோகத்துல குதிரை இருக்குன்னு சொல்லுவா. அந்த வருணலோகத்துல என்ன ஆட்சின்னு போனேன்னாக்கே அந்த குதிரையை வாங்கிட்டு வரலாம், இந்த மாதிரி சங்கடத்துல ஆட்டு. சரி சொல்லிட்டு ஆட்சி போறேன். ஆட்சிட்டு போச்சு. நடு வழியில என்னாச்சு, போகும்போது ஒரு வேடச்சேரி போகிற வழியில், வருணத்துக்கு போகிற வழியில் ஒரு வேடச்சேரி. அந்த ஒரு தீபம் அது, அதாவது 4 பக்கம் சமுத்திரம் சூழ்ந்து அது ஒரு மணல் தெரு, ஒரு தீபம். அந்த தீபத்தில் போய் இறங்கினேன். அங்கே நிறைய வேடர்கள் தான் இருக்கா. அது இருந்து அங்கே ஷாண்டிலின்னு ஒரு வேர்டு வசதி, வயசானவர்கள் அவர்களோட பிரம்மத்தை உபாசனம் பண்ணுறது. மகா பிரம்மனிஷ்டர், ரொம்ப முகத்தில் பிரம்ம தேஜ். இவன் என்ன பண்ணா, சத்த நாள் அங்கே ரெஸ்ட் எடுத்தா 2 பேரும் தங்கினான். தங்குற போது என்ன பண்ண, இந்த கருடன் சிறு பிள்ளையாக இருந்தால் நான் சத்த ஊரை சுற்றி பார்த்துட்டு வரேன்னு போனால் அந்த ஷாண்டிலின்றவள் பிரம்ம தியானம் பண்ணிட்டு இருந்தா. அவள் முகத்துக்கு பேசலாம் இருக்கா. அக்கம் பக்கம்லாம் குரூரமான கொலைகள்லாம் பண்ணுறாங்க. பேர்டனுக்குலாம் நிறைய பேர் இருக்கும். அந்த பேர்டன்கள்லாம் இருக்கிறத பார்த்துட்டு இவள் மகா பிரம்ம தியானம் பண்ணுறவளா இருக்காளே, இவ்வளோ மகா பிரம்மத்தியாக இருக்காளே, மகா தேஜஸ்வினியாக இருக்காளே, இவள் போய் இந்த இடத்துல வாசம் பண்ணக்கூடா, இவள் ஸ்வேத தீபத்திலையோ க்ஷீராப்திலையோ அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு வைகுண்டத்துலையோ கொண்டு வச்சா தேவையில்லை, இவள் இந்த இடத்துல இருக்கத்தக்கவள் இல்லை அப்படின்னு நினச்சேன். அவ்வளோதான். உடனே நினச்சி அதை நினச்ச உடனே இந்த ரக்கங்கள்லாம் உழுந்து கொடுத்து உடம்பே பலமெல்லாம் போய் அடுத்து உளிச்சு விட போய் ஆகிட்டும். நல்லா பிரம்மலோகத்துக்கோ விஷ்ணு லோகத்துக்கோ அந்த யஜ்ஞியாக நடக்கிறதுக்கோ அங்கே போய் கொண்டு விட்டா தேவையில்லைன்னு நினச்சான். சொல்லணுன்னு அப்படியே தூங்கி போட்டேன். தூங்கி போனாவிட்டு கொஞ்சம் எழுந்து மேலே சரி மாமா ஆட்சி போகலாம்னு எழுந்து ரக்கையெல்லாம் எடுக்கவே முடியல. உடம்பு ரொம்ப பலகீனம் போட்டு தலையெல்லாம் அழிச்சு உடனே நடக்கவே முடியல. பெருமூச்சு வாங்குறது கஷ்டப்பட்டுட்டேன். இப்போ ஆகிட்டு என்ன நான் ஒரு அபச்சாரம் இல்லைன்னு உடனே சாண்டியை கண்டு வந்து பார்த்தா இது மாதிரி கருடன் ஏன் உனக்கு இந்த பலகானி உண்டாச்சு அப்படின்னு கேட்டேன். எனக்கு ஒன்றுமே புரியலையே. நான் நீ என்ன நினச்சி என்ன பார்த்து அப்படின்னு, நீ மகா பிரம்மவித்தமையாக இருக்கியே, நீ போய் இங்கே இருக்கலாமா? ஒன்று கொண்டு வைகுண்ட லோகத்தையோ விஷ்ணு லோகத்தையோ பெரிய யாகைக்கு சோதம் என்ன பெரிய இவ்வளோ தேஜஸ் இருக்கே, இவ்வளோ போய் இந்த ஜுகுப்சிகமான இடத்துல இருக்கலாமான்னு இவ்வளோதான் நினச்சேன். இது சாத்விக அபராதம் தானே, அபராத லேசம். என்ன நினைக்கணும், இருப்பிடம் வைகுந்தம்னு இவா இருக்கிற இடம் வைகுண்டம். ஏன் நந்திலமாவது நற்பகலாவது அந்த அங்கே சொன்னாலும் வானாடு வந்து வைய திருப்பிடம் நந்திலமாவது நற்பகலாவது கானாரமையும் கங்கையும் காவிரியும் நானா நகரமும் கூடிய நந்திலமே கேடு சாட்சிகள் சாமி சேகாதிகாரம். அந்த மாதிரி பிரம்மவித்தமாள் பிரபன்னாள் இருக்கிற இடம் வைகுண்டம். அதுதான் வசந்த லோகம். இப்படி நினைக்க வேண்டியிருக்கு. நான் இருக்கிறதுக்காட்டிலும் வேற இடம் ஒரு வசந்தா இருக்கு நீ நினைச்சு அது பிரம்மவித்துக்களுடைய பிரபாவம் தெரியாமல் நினைச்சது. அதில் இந்த அபச்சாரம் பண்ணதுனால தான் உனக்கு இந்த கஷ்டங்கள் ஏற்பட்டது. நான் கையால் தடவி கொடுத்தா அப்புறம் பழையபடி பலம் வந்தது. கொண்டு போனால் அதுக்காக வருணலோகத்துக்கு போனால் அங்கே 800 கோயில் செலவழிச்சுட்டாங்க. யாரோ 4 ராஜாக்கள் வந்தால் 4 ராஜாக்களுக்கு 200 கோயில் எடுத்து வச்சு கொடுத்துட்டான். அப்புறம் என்ன பண்ணால் எங்கிட்ட குதிரையிலேயே நான் அந்த ராஜாவோட அட்ரஸ் தரேன், அங்கே போய் வாங்கிக்கோ அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ் வாங்கிட்டு வந்தான். வரைச்சி நம்மள ஏஆர்டி தபஸ் பண்ணிருக்கேன். அந்த ஏஆர்டி தபஸ் உடனே அவர்கிட்ட இந்த சமாச்சாரத்தை சொல்லி எழுதான். அவள்லாம் போனால் குடுப்பாடோ மாட்டோம்ட்டு அவள்லாம் போய் இந்த குதிரையை குடுப்பாடாக வந்து குதிரையாச்சு. ஆனால் நான் ஒன்று செய்கிறேன், என்னோடய தபஸுடைய பிரபாவத்தில் ஆச்சரியமான ஒரு பொண்ணை சிருஷ்டிச்சு தரேன். அந்த பொண்ணை ஒரு ராஜா கிட்ட விட்டு வை. 1 வருஷம் இருந்தால் அவள் ஒரு குழந்தை பெற்றுக்கள் அந்த ராஜா கிட்ட. அவள் அந்த பொண்ணை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த 200 குதிரையை வாங்கிப்போம். 1 வருஷம் அவன் கிட்ட விட்டு அந்த 1 வருஷத்துல ஒரு குழந்தை கொடுக்கும். மறுபடியும் கன்னியாக ஆகிடுவோம். அந்த பொண்ணை அழைச்சிட்டு 200 குதிரையும் வாங்கிட்டு அந்த பொண்ணை 1 வருஷம் கழிச்சு அழைச்சிட்டு அப்புறம் இன்னொரு ராஜா கல்யாணம் பண்ணிவிடும். அவங்ககிட்ட ஒரு குழந்தை பிறக்கும். மறுபடியும் ஒரு கன்னியாக ஆகிடுவோம். அவங்ககிட்ட 200 குதிரை வாங்கிக்கோ. இன்னொரு 4 ராஜாக்கிட்ட 4 வருஷத்துல அந்த பெண்ணை விட்டு வச்சிருந்தேன். 4 குழந்தை பிறக்கும். அதனால் அவளுக்கு பாத்தி பரிசுத்த பங்கம் வராது. அவள் கன்னியாக ஆகிடுவோம். என்னோட தமப்பிரபாவத்தினாலே அப்படின்னு ஒரு ஆச்சரியமான பொண்ணை சிருஷ்டிச்சு கொடுத்தார். அதே பிரகாரம் 3 ராஜாக்கள்கிட்ட 3 வருஷம் விட்டு வச்சார். 200 குதிரை கழிச்சு கொடுத்து 3 குழந்தையும் பெற்றுள்ளார்கள். அப்புறம் 4வது அந்த கடைசி ராஜா கிட்டேருந்து வாங்கிட்டு 4வது ராஜா கிட்ட கொடுத்தா போனால் அவன் என்ன பண்ணா, நான் 200 குதிரையும் யாருக்கோ 2-3 அப்படி பிரித்து கொடுத்துட்டேன். என்கிட்ட குதிரையும் கிடையாது, பொண்ணோட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா சரி சொல்லிட்டு என்னன்னா பொண்ணை கொடுக்குது. குதிரை இல்லைன்னா பொண்ணுக்காக கொடுக்குது அப்படின்னு பொண்ணையும் கொடுக்கல. சரி 800க்கு 600 குதிரை கிடச்சதோ இல்லையோ, இதுலையாவது விஸ்வாமித்திர சந்தோஷப்பட மாட்டாரான்ட்டு விஸ்வாமித்திரர் அழைச்சிட்டு போகிறார். விஸ்வாமித்திரர் அழைச்சிட்டு போனால் அவர் மூக்கில் கை வச்சார். இந்த 600 குதிரை எப்படா சம்பாதிச்சு, 200 குதிரை குறைஞ்சிட்டு போகிறது, 600 குதிரை எப்படா சம்பாதிச்சு. இந்த விஸ்வருக்கு வசிட்டர் பிள்ளை இவர் சாபம் விட இவருடைய பிள்ளைகளை வசிட்டர் சாபம் விட 2 பேரும் 1 செத்து கொடுத்துரு. இல்லை விஸ்வாமித்திரி பிறந்த பிள்ளைலாம் அசத்ததான் இருக்குது. சரி இது ஏயாத்தியுடைய தபஸ்னால பிறந்த பொண்ணுன்னு சொல்லி இந்த பொண்ணை எங்கிட்ட கொடுத்துருது. 200 குதிரை குறைஞ்சிட்டு போகுது. அதுக்கு போல அந்த பொண்ணை எங்கிட்ட கொடுத்துரு. 600 குதிரையும் அந்த பொண்ணை எங்கிட்ட கொடுத்துட்டேன். இவள்கிட்ட நான் ஒரு பிள்ளையை கற்றுக்கிறேன், நீ அப்புறம் அந்த பொண்ணையை அழைச்சிட்டு போகுது அப்படின்ட்டார். அதில் அந்த 200 குதிரைக்கு போதாக 600 குதிரையை வாங்கிட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். அப்புறம் அஷ்டகன்னு ஒரு பிள்ளை பிறக்கிறான். இந்த பிள்ளையோட நல்ல பரம சாத்விகாளர்கள் மகாபாரத்தில் கதை போகிறது. அப்புறம் ஏயாத்தி தேவத்துடைய சாபத்தால் கீழே விடுற போது சத்சு பத்தையம்னு கேட்டுனா சரி இந்திரன் அவன் கபட்டமாக கீழே தொட்டான். தள்ளுற போது இந்த நல்லவாடி மத்தியிலே வேணுமா, இவள் தௌஹித்ராவுடைய மத்தியில வந்து விடுறான்.
இப்போ இந்த விஸ்வாமித்திரருக்கு பிறந்த குழந்தை இன்னும் மற்ற 3 ராஜாக்கள் பிறந்த குழந்தைலாம் ஏதிக்கு என்ன வேணும்? தௌஹித்ரன். ஏன் ஆனால் தௌஹித்ரவாள் மகா சாத்விகளாக இருந்ததுனால அவள்லாம் உபதேசம் பண்ணி அவரை பழையபடி சொல்றதுக்கு இருக்கிற கதை அது பெருசாக போயிட்டு இருக்கு. நமக்கு வேண்டிய கதை இவ்வளோதான். ஏன் அந்த கருடன் அது சாண்டிலின்ற அந்த வேடுவ ஸ்திரீகிட்ட சாத்விகமான அபராதத்தை பட்டான். அந்த அபராதத்தினால அவருக்கு இந்த மாதிரியான பாப்பங்கள் பலகானி எல்லாம் உண்டாச்சு. அதனால அந்த சாத்விக அபராத லேசம் பிரதிவாயகரம் என்னும் சாண்டிலி விற்த்தாந்தாதிகளிலே பிரசித்தம். சர்வேஸ்வரனை போலே ஏன் அதே போல சோகம் பகவதிம் யாச்சே சோகம் பகவதிம் யாச்சே பிரணதः பிரேகாமியா மயேதம் நாம பிரத்யாத்தும் மனசா சோச்சதா கில ததேத்துத் பகுமானாத்தே மய மய இஹ அனீப்சிதம் கிருதம் சுகிருதம் துஷ்கிருதம் வா தொம் மகாத்மாத்து க்ஷந்தும் அரசின்னு க்ஷாபம் பண்ணா. நான் இந்த மாதிரி தான் நினச்சேன். இது நீ பொறுத்து உனக்கு சாத்தோ ததா ப்ரவீத் புஷ்டா பதகேந்திர द्विजऋषभ नभेतव्यं सुपर्णोसि सुपर्णत्य संभ्रवं भवितासि यथा पूर्वं बलवीर समन्वितः तदैव अनुग्रहம் அதே பிரகாரம் ஆயிட்டாள் என்றதாக ரெக்கையெல்லாம் முளைச்சுக்கு அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு மேலே அதில் ஒரு கேள்வி வருது. சாட்சாத் நித்திய சூரியா ஜான நித்திய சூரியாக இந்த தினத்தினுடைய பிள்ளை தானே கருடன். பாலகில்யாளுடைய சாபத்தை பாலகில்யாள் இந்திரனுக்கு ஒரு சாபம் கொடுத்தா. அந்த சாபத்தினுடைய பலமாகத்தான் பாலகில்யாளுடைய சாபத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் வாலகில்ய பிரதிஜாவதீர்ண ஸ்திராம் தத்துவ புத்திம் பராம் பக்தி தேனும் ஜெகன்மூலகந்தே முகுந்தே மகா முதா முதா காமஹீனா மஹீனா அஹீனாந்துக்கு ததீதான்னு வருது இல்லையா. அதில் வச்சு வாலகில்ய பிரதிஜாவதீர்ண, அதாவது சில பிரஜாபதிகள்லாம் யாகங்கள் பண்ணா. அந்த யாகத்துக்கு நிறைய சமைத்து யாரார் எது கொண்டு கொடுக்கணும். இந்த வாலகில்யாண்டு சப்த வாலகில்யான்றவ ரொம்ப குள்ளமாக அந்த கட்டவரில் நடு கடு இருக்கும் இல்லையா, அதில் பாதி தான் இருப்பாவா. அவ்வளோ குள்ளம். அவள் மகா பிரகாரத்தில் ரொம்ப வசந்தவா. அப்படின்ற வாலகில்யாடெலாம் என்ன பண்ணாங்கன்னா சமைத்தெல்லாம் கட்டி எடுத்துட்டு தங்களால் தூக்க முடியாத ஒரு 10-7 பேருமா சேர்ந்து தூக்கிட்டு அந்த வரப்போது ஒரு சின்ன குளப்படி, அந்த குளப்படியே தாண்ட முடியல. வராது சமுத்திரம் மாதிரி என்ன இவ்வளோ உண்டு பெருசு அந்த ஜலத்தை மூழ்கி கூட அது என்ன பண்ணுறது ரொம்ப சிரமப்பட்டுருந்தேன். அப்போ இந்திரன் ஐராவதத்தின் பேரில் போயிட்டு இருந்தான். இவளை பார்த்து சிரிச்சேன். நான் ஒரே நிமிஷத்தில் எவ்வளோ தூரம் தாண்டி போகிறேன், இவ வந்து உருண்டு வரா பார்த்தியா, இந்த குளப்படி எவ்வளோ தாழ முடியும். உடனே என்னை பார்த்து சிரிச்சு இல்லையோ ஒரு கர்வத்தை அடக்கிறதுக்கு ஒருத்தன் பறக்க போகிறான்னு அவள் சபிச்சேன். அதில் இந்திரனுடைய கர்வத்தை அடக்கிறதா தான் அந்த சாட்சாத்து நித்திய சூரியா இருக்கிற வைத்தேயனாக இருக்கிற கருடன் வந்து பிறந்தான். அதனால் சாட்சாத் நித்திய சூரிய அவதாரங்கள். அப்படிப்பட்டவனுக்கு சாபங்கள் வருமானு மேலே ஒரு கேள்வி வருது. ஏன் இந்த கதைக்கு பேரில் ஒரு கேள்வி. தினத்தினிடத்தில் அவதரித்த நித்திய சூரியான கருடனுக்கு அபராத ஆச்சரணம் தற்பரிகாரம் கூடுமோன்னு கேட்டேன். ஏன் கருடன் அப்புறம் அவள்கிட்ட மன்னிப்பு கேட்டினா அவளை அனுகிரகம் பண்ணால் பழையபடி ரெக்கையாக இருந்து முளைச்சது. மது பண்றான் அதனால எங்க பேசுறது குழந்தைங்க அதனால அப்படின்னு கேட்டா சொல்ற சர்வேஸ்வரனை போல அதுக்கு என்ன சமாதானம் சொல்ற. பெருமாள் வந்து சில பேர்கிட்ட அபச்சார சாபம் தப்பு உண்டாப்லையும் அபச்சார சாபம் பண்ணிக்கிறாரு. பெருமாளுக்கு என்ன ஏன் சில பெருமாள் சில பெருமாள்கிட்ட அபச்சாரம் பண்ணுறாப்லையும் அதுக்கு அபராக்ஷாபம் பண்ணிக்க முடியாவும் பெருமாள்லாம் சில இடத்துல பிரார்த்திக்கிறாரு இல்லையா. அவர் அதாவது ஸ்ரீமத் ராமாயணத்திலே வருதோ இல்லையா, ஒரு பிராமணன் தானம் பண்ணுறதுக்கு கேட்டு வந்தால் கடைசியில் தானம்லாம் ஆகிடுது. அவர் பிரயாசம் பண்ணுறதுக்காக பெருமாள் பண்ணார். ஒரு கையில் இருக்க தடியை சொல்லிட்டு ஏறி அது எவ்வளோ தூரம் போடுறதோ அப்போ பசுக்களை தரேன் அப்படின்னு சொன்னோடனே பிரயாசம் பண்ணுறது தான் பாலங்களுக்கும் பரீட்சை பண்ணுறதுக்காக தான். உடனே அவர் எரிஞ்சார். அது கூட ரொம்ப தூரம் போயிட்டு பசுக்கெல்லாம் கொடுத்துட்டு நான் தெரியாதவன் உங்களுடைய பகவான் தெரியாது நான் வந்து என்னை மன்னிக்கணும், உன்னை பரீட்சை பண்ணிட்டு என்னை மன்னிக்கணும்னு கேட்டுக்கிறா இருக்கும். இந்த பிராமண பரீட்சை பண்ணதுனால தான் ஒரு குரங்கு பெருமாளை பரீட்சை பண்ணுது. ராமனுடைய பலம் எப்படி இருக்குன்னு இந்த துந்துபியுடைய எலும்பு கூடிய தூக்கி போடு, அப்புறம் இந்த மரமரத்தை அடி அப்படின்னு பெருமாளுக்கு பரீட்சை வச்சதை குரங்கு. அதுக்கு என்ன காரணம்னா இவர் பிராமண பரீட்சை பண்ணார் இல்லையா. அதில் முற்பகல் இன்னா ஒருவருக்கு செய்யல் ஒருத்தருக்கு தீங்கு முற்பகல் அப்படின்னா தாருக்கு தானே விளையும்னு சொன்னால இது பெருமாளாக இருந்தாலும் அபிநயம். அதாவது பாகவதால்கிட்ட அபச்சாரப்பட்டால் அது கட்டாயம் நமக்கு வரும்போது பெருமாள் அனுப்பிச்சு காட்டுறேன். அதே போல் நித்திய சூழலாக இருப்பாளுக்கும் அபிநயம் தான் இது. உண்மையில் அவள் அபச்சாரம் பட மாட்டா, அவளுக்கு சாபமும் வராது. ஆனால் அபச்சாரப்பட்டால் சாபம் வரும்ன்றது அவள் நடிச்சு காட்டுறாங்க. சர்வேஸ்வரனை போல
நித்திய சூரிகளும் நித்திய சூரிகளும் அவதரித்தால் கர்மவசியத்துவ அபிநயம் பண்ணி லோகஹித பிரவர்த்தனார்த்தமாக அபச்சார பரிகாராதிலே நடத்தி போடுவார்கள். அபச்சாரத்தை பற்றாமல் பண்ணி அதுக்கு பரிகாரத்தையும் நடத்தி போடுவார்கள். ஆகையால் அதனால் என்ன பண்ணணும்னு கேட்டால் சரணாதி பண்ணாவிட்டு தப்பு பண்ணாமல் இருக்கிறது உத்தம கல்பம். அப்படி பண்ணிவிட்டா பெருமாளுடைய பிரீத்தி குறைஞ்சி போகிட்டே இருக்கும். அந்த பெருமாளுடைய பிரீத்தியை இழந்தா அழுதுட்டு போறேன்னு சொன்னா அவனுக்கு தண்டனையும் வரும். அதுக்காக பெருமாளுடைய பிரீத்தியை பகவத் பிரீத்தி எழுவாமிக்காகவும் அது எடுக்காம புனப்பிரபத்தி பண்ணிக்கணும். புனப்பிரபத்திகள்ல தண்டனையாக வந்து சேரும். அதில் பகவத் பிரீத்தி எழுவாமிக்காகவும் அதுக்காக புனப்பிரபத்தியாதல் லகு தண்டமாதல் பிரசங்கியாமிக்காகவும் இப்போ பகவத் பிரீத்தி எழுவாமல் இருக்கணும்னாக்க புனப்பிரபத்தி பண்ணணும். அது பண்ணிக்கலாம் தண்டனையாக வரும். லகுவான தண்டனை தான். அதுவும் வராமல் இருப்பதற்காக ஒரு சின்ன வார்த்தை கூட ஒருத்தரும் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி நான் நடந்துக்கணும். சில பேர் வேலைக்காரர்கள் நடந்துக்கிறோம் இல்லையா, இது மாதிரி பெரிய தப்பு வேணா பண்ணாமல் இருக்கலாம். சின்ன தப்புலாம் வந்தால் வந்து கூட தொடச்சி விட்டா போச்சுன்னு சில பேர் நினைப்பேன். சில பேராக இருப்பேன் ஒரு சீன்ற வார்த்தை கூட சொல்லக்கூடாது. அந்த மாதிரி நான் தப்புக்கே இடமில்லாம் நடந்துக்கணும்னு சில அந்த சொரணம் உள்ளவா எத்தனை பேர் இருப்பேன். அந்த மாதிரி நாம் இருக்கணும். பெருமாள் ஒரு சின்ன ஒரு ஊசியால் அசலார் குத்த முடியாத அளவு கூட நான் ஒரு தப்புன்னு வச்சுக்கூடாது அப்படின்றதாக இருக்கணும். ஒரு சரணாதி பண்ணாவிட்டு தப்பே பண்ணாமல் இருந்து ஒருத்தர் கண் தெரியாமல் கொடுத்து அதுக்காக கொடுத்துன்னு அது பிராரப்தத்துடைய பலன் வச்சுக்கணும். சரணாதி பண்ணாட்டு புத்திபூர்வமாக ஒருத்தன் தப்பு பண்ணலை, ஆனாலும் கண் தெரியல, காது கேட்கல, என்ன பண்ணுறது அப்படின்ட்டா பிராரப்தம் இருக்கும் இல்லையே. தேகாவசானம் தானே கேட்டிருக்கோம். அதுக்குள்ளே வர கர்மகுலத்தை அனுபவிச்சு தான் பிராரப்த அனபிபகத்த பிராரப்தத்தை அனுபவிச்சு தானே ஆகணும். அதில் இந்த சரணாகதி பண்ணாவிட்டு ஒருத்தனுக்கு கண் தெரியாமல் போய் காது கேட்காது போய் கொண்டாடி போய் சொல்றது கேட்கலன்னா அதை வச்சு நீ சரணாகதி பண்ணாவிட்டு தப்பு பண்ணான்னு புத்திபூர்வ தப்பு பண்ணான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது எதனுடைய பலம்னு நமக்கு தெரியாது. இது புத்திபூர்வ பாப்பத்துடைய பலமாயும் இருக்கலாம், பிரார்த்த கர்மாவுடைய பலமாயும் இருக்கலாம். ஆனா புத்திபூர்வ பாப்பம்னா கட்டாயம் பலம் வரும். ஆனா இந்த பலம் வந்து பிரார்த்த கர்மாவுடைய பலம் இல்லை, புத்திபூர்வ பாப்ப கர்மாவுடைய பலம் தான் நிச்சயம் உண்டு. அதனால பிரபன்னாளா இருக்கிறவா யாராவது கஷ்டப்பட்டாளேன்னா அது சரணாதி பண்ணாட்டு ஏதோ தப்பு பண்ணிருக்கு அதனால இப்போ அவஸ்தப்படுறது நம்ம அவளை பிரயாசம் பண்ணக்கூடாது. ஏன்னா அது புத்திபூர்வ பாபத்துடைய பலமாயும் இருக்கலாம், இல்லை அபிபூர்வ பிராரப்தம் இருக்கும் இல்லையா, பிராரப்த பலமாயும் வரலாம். சரணாதி பண்ணதுக்கு முன்னாடியே இந்த சரீரத்துக்குள்ளே இந்த கஷ்டங்களை அனுபவிக்கணும்னு ஏற்கனவே பெருமாளுக்கு பண்ண தப்பு போகிற ஜென்மத்தில் பண்ண தப்பு பலத்தை சங்கல்பிச்சிருக்கான். அது இந்த சரீரம் வரைக்கும் அனுபவிச்சு தானே தீரணும். அதுக்கெல்லாம் வந்து பிராயசித்தம். ஏன்னா இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் நான் கட்டாயம் இருக்கணும்னு சொன்னக்க அதுக்கு வரைக்கும் சுகத்துக்குள்ள அனுபவிச்சிடணும். தச்சாந்தி ஔஷதி தானே அதுக்கு தனியாக பரிகாரங்கள் ஏதாவது பண்ணிக்கணும். அதனால இந்த புத்திபூர்வ பாப்பத்தினுடைய பலம் லகுவான தண்டனை கூட வராமல் இருக்கணுமா இருந்தால் மேல் வரும் அபராதங்கள் வேறருக்கும் பிறகு பார்க்க வேண்டும். அதனால் அந்த அபராதங்கள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னு அதோட வேறோட அழுத்த வேண்டும். அதுக்கு பிறகு உபாயம் பார்க்க வேண்டும். அபராதங்கள் எல்லாத்துக்கும் அடி அவிவேகம். அபராதங்கள் எல்லாத்துக்கும் பிரதான காரணம் விவேகம் இல்லாமல் போகிறது. விவேகம்னா பகுத்தறிவு, அவிவேகம்னா பகுத்தறிவு இன்மை. அபராதங்கள் எல்லாத்துக்கும் அடி அவிவேகம். அது பிரதானமான அவிவேகம். அதில் பிரதானமான அவிவேகம் என்னன்னு கேட்டால் அவிவேகத்திலையும் பிரதானமான பிரதிதந்திரங்களுக்குள்ள பிரதான பிரதிதந்திரம் சொல்கிறோமோ இல்லையோ, அதுக்குள்ள அவிவேகங்களுக்குள்ள பாப்பங்களுக்குள்ள பிரதான பாப்பம் ஆத்மாபகாரம் சொல்கிறோமோ இல்லையோ, எல்லாத்துக்கும் நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே ஒரு பிரதான அம்சம் ஒன்று உண்டு. முட்டாள்தனத்துக்குள்ள வடிகட்டு முட்டாள்தனம் எதுன்னு கேட்டால் அச்சித் சுபாவமான ஜடத்துவ விகாராதிகளை சுமக்கையும். ஏன் ஆத்மாவானது ஜடம்னு சொல்றது, அது வந்து அச்சித், அதாவது சரீரத்தையே ஆத்மாவாக சுமக்கை. நான் அச்சேத்தனம் ஜடம் அப்படின்னு தான் நினைக்கிறது இருக்கோ இல்லையோ, அது அச்சித். அது ஜடத்துவம் இந்த விகாரங்கள் இதெல்லாம் எதுக்கு உண்டு? அச்சேத்தனத்து தான் உண்டு. அச்சித்துனாலும் அச்சேதனம் ரெண்டும் உண்டு. அச்சித் சுவாவமான ஜடத்துவ விகாராதிகளை சுமக்கையும். ஜடத்துவம் விகாரம் இது எல்லாத்தையும் சுமக்கிறது. அதெல்லாம் எதனுடைய சுபாவம்? அச்சித்துடைய சுபாவம். அச்சித் சுபாவமான ஜடத்துவம் என்ன, விகாரம் என்ன, இதுகளை சுமக்கையும். ஈஸ்வர சுபாவமான ஸ்வனிஷ்டத்துவ, ஏதாவது இந்த லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர்னு சொல்றோமோ இல்லையோ, ஹை ப்ரெஷரும் கூடாது லோ ப்ரெஷரும் கூடாது இல்லையா, அது மத்தியஸ்தமா இருக்கணும். இது ஒரு இவ்வளவுதான் திட்டம்னு சொல்றோம். அது கீழே இறங்குறது மேலே இறங்குறது. அதே போல இந்த ஆத்மா என்பது நடுவில் இருக்கு, ஜீவாத்மா நடுவில் இருக்கு. அதுக்கு கீழே இருக்கிறது என்னன்னு கேட்ட சரீரம், அச்சேதனமான சரீரம். மேலே இருக்கிறது பரமாத்மா. இந்த நடுவில் இருக்கிற ஆத்மாவை கீழே இருக்கிற சரீரமாகவும் நினைக்கப்படாது. சரீரத்துக்காக ஒசத்தியாக நினைக்கணும். ஆனா ஒசத்தியாக நினைக்கணும்னு சொல்லிட்டு
ப்ரெஷர் ரொம்ப குறைஞ்சி போச்சுட்டு ரொம்ப அதிகமாக போக முடியாகவும் நாம் வைட்டமின்ஸ் எல்லாம் சாப்பிட்டு விருத்தி பண்ணிக்கூடாது. அதுக்காக ஆத்மாவை சரீரமாக நினைக்கப்படாது, வசதியாக நினைக்கணும்னாக்க அதுக்காக சர்வேஸ்வரனாக நினைக்கப்படாது. சர்வேஸ்வரனை காட்டிலும் தாழ்ந்ததாயும் சரீரத்தை காட்டிலும் உயர்ந்ததாயும் நினைக்கணும். அதில் ஜடத்துவ விகாரங்களை சுமக்கையும், அதாவது தேகத்தையே ஆத்மாவாக நினைக்கிறதும் ஆத்மாவை சுதந்திரமாக சர்வேஸ்வரனாக நினைக்கிறதும். சரீராத்ம பிரமம் ஸ்வதந்திராத்ம பிரமம் சொல்றோம் இல்லையோ. ஸ்வதந்திராத்ம பிரம்னா அகமேவ சுதந்திரான்னா அந்த சுவாதந்திரம் பரமாத்மாவது. அது பிரதானமான அவிவேகம் அச்சித் சுபாவமான ஜடத்துவ விகாராதிகளை சுமக்கையும் ஈஸ்வர சுபாவமான ஸ்வனிஷ்டத்துவ சுவாதந்திரியம் அனன்யார்த்தத்துவம் இவன் சேஷ பரார்த்தத்வா, இவன் அந்யார்த்தம், இவன் பரார்த்தன், அவன் அபரார்த்தன். அவன் சுவார்த்தமாக ஏற்பட்டவன் எம்பெருமான். ஆனால் நான் எனக்காகவே ஏற்பட்டிருக்கேன், நான் சுதந்திரன், நான் ஸ்வனிஷ்டன் அப்படிங்கிறத நினைக்கிறதும் தப்பு. அத்தியந்தம் அச்சேதனமான சரீரமான நினைக்கிறதும் தப்பு. இந்த மாதிரி ரெண்டு விதமாக நினைக்கிறது அச்சேதனத்துக்குள்ள ரொம்ப அவிவேகத்துல பிரதானம். அதாவது ஜடமான தேகத்தில் அகம் புத்தி பண்ணுகையும் பரதந்திரனான ஆத்மாவில் ஈஸ்வரகத சுவாதந்திரியாதி ஆரோப்பம் பண்ணுகையும் என்றபடி வியாக்கியானத்தில். அதில் ஆத்மாவை சரீரம் நினைக்கிறதும் தப்பு, சர்வசுத்தன எம்பெருமானாக நினைப்பதும் தப்பு. சுமத்தில் இவ் அவிவேகத்தை அறுக்கைக்கு தெளிவாளாயிருப்பது ஏற்ற சுருக்கமர தன்னளவில் உண்டான தெளிவு. இப்படிப்பட்ட இந்த அவிவேகம் தான் ஒரு சப்பாத்தி புதர் இருப்பார். இது அறுக்கிறதுக்கு ஒரு சிந்த நல்ல கூர்மையான கத்தி வேணும். அந்த தெளிவாள்னா கூர்மையான கத்தி கத்தி இருக்கும். கத்தின்னா அது கையை கூட வெட்டாது, அந்த மாதிரியான கத்தி இருக்கும். அது தெளிவாள்னா நிசித்தமான கத்தி. நிசித்தம்னா கூர்மையான கத்தியாக இருக்குது. எதுன்னு கேட்டால் அந்த தெளிவுன்னா விவேகம். அந்த விவேகம் ஏற்ற சுருக்கமாக இருக்கணும். ஏற்றம் இருக்கக்கூடாது, சுருக்கம் இருக்கக்கூடாது. அதை பிரஷர்னா இத்தனை பாயிண்ட்னு சொல்லணும் இல்லையோ, அது கொஞ்சம் கூட ஒரு டிகிரி கூட மேலே போகக்கூடாது, கீழே போகக்கூடாது. அதாவது சரீரமே ஆத்மா நினைக்கப்படாது. சுதந்திரனாய ஆத்மா வந்து சரீராத்து விலட்சணம் பரமாத்மாவை காட்டிலும் பரமாத்மாவை காட்டிலும் விலட்சணம். அதனால் ஈஸ்வரனை காட்டிலும் அத்தியந்த ஆச்சரியமான சரீரத்தை காட்டிலும் விலட்சணமாய் மத்தியஸ்தமாக இருக்கும் ஜீவன் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால் அந்த ஏற்ற சுருக்கமர ஏற்றம் என்ன? பரமாத்மாவை நினைக்கிறது ஏற்றம். சுருக்கம்ன்றது என்ன? சரீரமாக நினைக்கிறது. அதில் சரீரத்வாதி சரீர தர்மங்களை ஏறிடுவதும் பரமாத்மா தர்மங்களை ஏறிடுவதுமாற ஏற்ற சுருக்கம் இல்லாமல் தன்னளவில் உண்டான தெளிவு. அந்த ஆத்மாவுக்கு என்ன ஏற்பட்டிருக்கோ அது அப்படியே நினைக்கிற ஒரு விவேகம் இருக்கோ இல்லையா, அதுதான் அந்த விவேகம் இருந்துட்டோம். அந்த தத்துவஞானம் இருந்துட்டோம்னா இந்த அவிவேகமானது வராது. ஏன் சரீரத்துக்கான லட்சணம் பிரகிருத்தியாத்ம பிராந்தியர் கழத்தை சரித்திர லட்சணம் ஏன்னு கடை சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி சரீரத்துக்கான விலட்சணாய் ஞாத்தாவாய் ஞானஸ்வரூபனாய் பரமாத்மாவுக்கு சேஷபூதனாய் இருக்கிறோம். அது சேதனத்துவத்தை சேஷத்தும் ஜீவலட்சணம் சொன்னதுக்கு அச்சேதனமான சரீரத்துக்கும் வராது. சேதனம் சொன்னதால் அச்சேதனம் சரீரத்துக்கு வராது. சேஷபூதம் சொன்னதால் பரமாத்மாவுக்கான விலட்சணம் தான் இருக்கும். அவிவேக பிரபுத்வாதேகே நிதானஸ்ய நிவர்த்தனாத் அர்த்தகாம அபசாராணாம் அயத்னோன்மூலனம் பவேத். அவிவேக பிரபுத்வாதே. அவிவேகம்னா தேகாபிமானம், அவிவேகம் பிரபுத்துவம், இதுகளுக்கெல்லாம் இதெல்லாம் தான் காரணம். எதுக்கு காரணம்? பாபத்துக்கு காரணம். பாபாரம்ப பிராரப்த கர்ம விசேஷத்துக்கு காரணம். மூல காரணமான இதுக்கு மூல காரணமாக இருக்க முடியாது. பாபாரம்ப பிரார்த்த கர்ம விசேஷத்துக்கு நிவர்த்தனா. இந்த அவிவேகத்துக்கான பிரார்த்த பாபங்கள். அவிவேகம் என்ன, பிரபுத்துவம் என்ன, இதுகளுக்கு காரணமாக இருக்க முடியாத பாபத்தை போக்குறதுனாலே அர்த்தகாம அபச்சாராணம், அர்த்தங்கள் காமங்கள் இதன் அடியாக வரக்கூடியதான அபச்சாரங்கள், இது எல்லாத்துக்கும் நம்முடைய பிரயத்தனம் இல்லாமலேயே அது நிவர்த்தியானது உண்டாகும். ஏன் இப்போ அர்த்தகாமங்கள் ஆசை வந்து தப்புகள் பண்றோம். தப்பு பண்றதுக்கான அர்த்தகாமங்கள் தானே காரணம். இந்த அர்த்தகாமங்கள் ஆசை வர்றதுக்கு காரணம் என்ன? சரீரத்தையே ஆத்மா நினைச்சுட்டு எனக்கு இந்த சரீரத்தை காப்பாத்துக்காக என் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு, அதுக்காக பணத்தை எவனா தடுத்தாருன்னா அவன் பேர் போகக்கூடாது. பகவத் சேஷம் போது நினைச்சிருந்தாலும் சரி, நான் பிரயத்தனம் பண்ணா ஒரு நடக்கிறதுல நோய் தான் அது போடுறது அந்த எண்ணம் வரணும். அதனால் இப்போ படிச்சவாடெல்லாம் கூட அர்த்தகாம விஷயமா அசைவண்டி சண்டை போடுறோம், இதெல்லாம் பண்ணுறோம். இதெல்லாம் அவிவேகம் தான் அதுக்கு காரணம். அது அனுஷ்டான சமயத்தில் இந்த ஞானமானது வருது. பலட்சம் சொல்லிச்சு வரதே தவிர சுவானுஷ்டானத்தில் வரைச்சு இந்த உபதேசம் வரதில்லை. யாராவது நமக்கு ஏதாவது ஊத்துறோம்னா அவளோட சண்டை போடுறோம், இதெல்லாம் பண்ணுறோம். இதெல்லாம் அவிவேகம் தான் காரணம். அந்த அவிவேகம் பிரபுத்துவம், நானே சுதந்திரன். அது நம்மகிட்ட ஒரு தப்பு பண்ணாங்கன்னா தண்டிக்கிறது நாம் யாரு? தண்டிக்கிறது சர்வேஸ்வரன் இருக்கான். சர்வேஸ்வரன் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்ய ஆரம்பிச்சா
தண்டனை கொடுக்குறப்போ ஒரு பெரிய ஸ்டாஃப் இருக்குது, அந்த ஸ்டாஃபில் ஒருத்தன் தப்பு பண்ணுறான், அது தப்பை கண்டிக்க வேண்டியது மேனேஜர். அது இன்னொருத்தர் கிளார்க்கே கண்டிக்க ஆரம்பித்தார். ஏன்னா கண்டிக்க வேண்டிய பனிஷ்மெண்ட் கொடுத்து என்னுடைய பொறுப்பு, என்னுடைய வேலையை நீ ஏடா எடுத்துக்கிறேன்னு அவன் கோபம். அதே போல் தண்டிக்க வேண்டியது என்று சர்வேஸ்வருடைய கருத்து. அதனால் நம்மகிட்ட வந்து அபச்சாரப்பட்டானே, ஆனால் நாமும் பரமாத்மாவை பரத்தந்தன், அவனும் பரமாத்மாவை பரத்தந்தன். அதனால் பரமாத்மா நியமனத்தினால்தான் அவன் நம்ம வைக்கிறான், நாம் போய் அவனை தண்டிக்கிறது, நான் ஈஸ்வரனே தண்டிப்பான் அப்படின்னு விட்டுணும். அது நாமே தண்டிக்க ஆரம்பிச்சா அது பிரபுத்துவ புத்தினாலும் தண்டிக்கிறான். அதனால் இந்த பிரபுத்துவம் இதெல்லாம் இருந்தால் என்னன்னா இது எல்லாத்தையும் நிவர்த்தி கொண்டு அவிவேக பிரபுத்வாதேகே நிதானஸ்ய நிதான அதுக்கு மூலகார தேகாத்மாபிமானம், அது அனன்யார் சுவாசம், இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கும் பாபாரம்பக பிராரம்பக விசேஷத்துக்கு பிரபத்தியாலே நிவர்த்தி உண்டானால் அர்த்தகாம அபச்சாரான அதில் பிரபத்தி பண்ணி பாபாரம்பக பாபத்துக்கு வந்து நாசம் உண்டாயிடுத்துன்னா அர்த்தகாம அபச்சாரானாம் காரியங்களான அர்த்த காமங்களுக்கும் அதடியாக உண்டா புத்திபூர்வக அபச்சாரங்களுக்கும் அர்த்தங்களும் போகும், காமங்களும் போகும், அர்த்த காம அது காரணமாக வரக்கூடிய அபச்சாரங்களும் போகும். அயத்தனோன் மூலம் அப்படி அது இந்த அவிவேகத்தை போய்கிட்டு வனக்க மீதியெல்லாம் தானாவே போயிடும். அதுக்கெல்லாம் ஜுரம் போயிடுதுன்னா நாக்கில் வந்து கசப்பு, அப்புறம் சோர்வு, அதெல்லாம் தானாகவே போயிடும். இந்த இதுக்கெல்லாம் பிரதான காரணம் ஜுரம். ஜுரத்தை போய்கிட்டு போனாக்க இந்த ஜுரத்தினால் வரக்கூடியதெல்லாம் தானாகவே போயிடும். அப்படி இவை எல்லாத்துக்கும் படி பலப்பிரதோன்முகமாக இருப்பது பூர்வாகமாகையாலே அதனுடைய நிவர்த்திக்குமாக அடியிலே பிரபத்தி பண்ணது, இதற்கென்று பின்பு பிரபத்தி பண்ணது செய்தாருக்கு இவையெல்லாம் பரிகட்டலாம். அதில் மோட்சத்துக்காக சரணாதி பண்ற போதே சேர்த்து கொள்ளலாம். இவை எல்லாத்துக்கும் படி பலப்பிரதானமுகமாக இருப்பது பூர்வாகம், அதாவது பிராரப்த பாபம். இது பிராரப்த பாபமாக இருப்பதுனாலே அதனுடைய நிவர்த்திக்குமாக, அதாவது பாபாரம்பகமான பிராரப்த பாபம் இருக்கும் இல்லையா, அதனுடைய நிவர்த்திக்குமாக அடியிலே பிரபத்தி பண்றது. அதுக்கு இதுக்குன்னு தனியாக ஒரு பிரபத்தி பண்றது. புத்திபூர்வ பாபாரம்பக பாப நிவர்த்தியர்த்தஞ்ச அப்படின்னு சங்கல்பம் பண்ணிடுது. ஒருவருக்கு மோட்சார்த்த பிரபத்தி பண்ணும் காலத்தில் பாபாரம்பக பாபத்து பயசோகம் இல்லாவிட்டால் மோட்சார்த்த பிரபத்தியிலே பாபாரம்பக பாப நிவர்த்தியர்த்தஞ்ச என்று தந்திர சங்கல்பத்தை செய்ய அதிகாரம் இல்லையே என்ன அது மாதிரி சொன்ன. சரணாதி பண்ணிக்கிற போதே இந்த தத்துவம் தெரியல ஒருத்தருக்கு, பாபாரம்பக பாபத்துக்கு சேர்த்து பண்ணிக்கணும்னு தெரியல. ஏன்னா அதில் பயசோகங்கள் அவனுக்கு இல்லை. ஏதாவது பாபாரம்பக பாபங்கள் வந்து அது இருக்குமோ இல்லையோ, அது இருந்தால் பிற்பாடு நமக்கு புத்திபூர்வ பாபத்தை உண்டு பண்ணால் என்ன பண்ணுறதுன்ற எண்ணம் அவனுக்கு அப்போ பயசோகம் ரெண்டும் இல்லை. அதனால் அவன் என்ன பண்ணுறான், பாபாரம்பக பாப மோக்ஷார்த்தம் பாபாரம்பக பாப நிவர்த்தியர்த்தஞ்சேன்னு அவன் சேர்த்து பண்ணிக்கல. அதுக்கப்புறம் காலக்ஷேபம் பண்ணாவிட்டு பாபாரம்பக பாபத்துக்கும் சேர்த்து முன்னாடியே சரணாதி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு இவன் காலக்ஷேபம் பண்ணாலும் தெரியுது இல்லையா. ஆடா நாம் அந்த மாதிரி பண்ணிக்காத போயிட்டுமேனு வருத்தம் வருது. அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் பெருமாள்கிட்ட ஆச்சாரம் மூலமாக பாபாரம்பக பாப நிவர்த்தியர்த்தம், அதாவது பாபாரம்பக பாபத்துக்கு போகிறதுக்காக சேர்த்து பண்ணிக்கலாம். இதுக்கும் தனியாகவும் சரணாதி பண்ணிக்கலாம். தனியாரும் பண்ணிக்கிறது இல்லை. ஏன்னா பாபாரம்பக பாபமே இல்லாமல் இருக்கணும்னா நம்ம சூழ்நிலாம் சரியாக வகுத்துக்கணும். நாம் எத்தனையோ தப்பு பண்ணிட்டு பாபாரம்பக இந்த தப்பு பண்ணுறதுலையே நான் இப்படிப்பட்ட பாபாரம்பக பாபம் போகிறதுக்காக நம்ம சரணாதி பண்ணிக்கிறேன்னாக்க மறுபடியும் அந்த தப்புக்கு இடம் கொடுக்காம இருக்கும்போது நம்ம அதுக்கு இன்னும் நம்மளால் அதுக்கு மாதிரி இடம் கொடுக்காம இருக்க முடியுமா? அதனால் அப்படி பண்ணிக்கிறதா இருந்தால் மகாத்மாக்களாக இருந்து சுத்தாளாக இருந்து கால தேசங்கள்லாம் அதுக்கு சூழ்நிலாம் ஒத்து வந்தால் இந்த புரியுது. பாபாரம்பக பாபத்துக்கு சேர்த்து முதலே சரணாதி பண்ணலாம். மோட்சத்துக்காக பண்ணுற சரணாகதியிலேயே சரணாகதி பண்ணாவிட்டு புத்திபூர்வமான பாபம் வராமல் இருப்பதற்காக அந்த புத்திபூர்வ பாபத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியதான பாபாரம்பக பாபம் இருக்கு, அந்த பாபம் போகிறதுக்காக சேர்த்து சரணாகதி பண்ணிக்கலாம். எது பண்ணிக்கூடாதுன்னு சொன்னால் உத்தர பாபத்துக்காக பண்ணிக்கூடாது, உத்தராகத்துக்காக எடுத்து பண்ணிக்கூடாது. புத்திபூர்வ உத்தராக வராமத்துக்காக பண்ணிக்கூடாது. புத்திபூர்வ உத்தராகத்துக்கு ஏதாவது உத்தர பாபத்துக்கு ஆரம்பகமான பாபம் இருக்க அந்த பாபம் போகிறதுக்காக பண்ணிக்கலாம். ஆனா அந்த மாதிரி ஒருத்தருக்கு எண்ணம் இல்லை அப்போ அப்படின்னா பிற்பாடு அதுக்காக தனியாக கூட பண்ணிக்கலாம். பண்ணி சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆனா பண்ணிக்கிறதுல அவனுக்கு அதுல ஆர்த்தி வேணும். அந்த மாதிரி எண்ணம் இருக்குமா? மோட்சம் போகணுன்ற எண்ணம் இருக்காப்புல நாம் நிரபராதமா கைங்கரியம் பண்ணணுன்ற எண்ணம் இல்லை. எத்தனை பேருக்கு இருக்கும்? பின்பு இதுக்கென்று பின்பு ஒரு பிரபத்தி பண்ணுதல் அதான் சொல்றாங்க. செய்த புத்திமான்களுக்கு இவையெல்லாம் அப்படி பண்ணிட்டு இவளுக்கு புத்திபூர்வ பாபமானது வராமல் இருக்கலாம். நிரபராத கைங்கரியங்கள் பண்ணலாம். இப்படி இவனுக்கு பரிகரணீயங்களானவற்றில் ராஜதாராபச்சார அபராதம் போல பாகவதாபச்சாரம் பிரதானம். அதனால இப்போ
இவன் புத்திபூர்வமான பாப்பம் பண்ணக்கூடாதுன்னு ஏற்பட்டது. அந்த புத்திபூர்வ பாப்பங்களுக்குள்ள பாப்பம்னா அபராதம் ரெண்டு ஒன்று தானே. இந்த புத்திபூர்வமான பாப்பங்களுக்குள்ள ரொம்ப பிரதானமா இருக்கும்போது பாகவதாபச்சாரம் அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ராஜா கிட்ட வேலை செய்யறவா எத்தனோ தப்புகள் பண்ணலாம். ஆனா வந்து ராஜதாரங்கள் கிட்ட ராஜா கிட்ட தப்புனாலும் கொடுத்துருவான். அவன் பத்தினி கிட்ட போய் அபராதப்பட்டா ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வரும். அதனால இந்த பரிஹரணீயங்களானவற்றில் பாகவதாபச்சாரம் பிரதானம் அப்படின்னா ராஜதார அபராதம் போல பண்றா போல பாகவதாபச்சாரம் பிரதானம். இப்படி இவனுக்கு பரிஹரணீயங்களானவற்றில் ராஜதாராபராதம் போல பாகவதாபச்சாரம் பிரதானம் என்னுமிடத்தை ஏவம் முக்தி பலானேமஹ ததோஸ்தாவிருதே என்ற சூத்திரத்திலே பாஷ்யக்காரர் அருளி செய்தார். அதாவது ஐகிகம் அப்பிரஸ்துத பிரதிபந்தே தத்தரிசனாத்துன்னு ஒரு சூத்திரம். அதாவது மோட்சம் எப்போ வரும்னு கேட்டேன். மோட்சங்கள்லாம் எப்போ வரும்னு கேட்டா பாப்பங்கள்லாம் போனாட்டு சரீராவசான அந்த அனாரப்த காரிய ஏவத்துன்னு பிரார்த்த பாப்பங்கள்லாம் எப்போ தொலைகிறதோ அப்பதான் வந்து மோட்சம் வரும்னு சொல்லிட்டேன். சரி, மோட்சம் கொடுக்குற இந்த இத்தர பலத்தை கொடுக்குற பக்தி எப்போ சித்திக்கும், பக்தியினுடைய பலம் எப்போ வரும்னு கேட்டேன். பக்தி எப்போ பிரதிபந்தங்கள்லாம் எப்போ போறதோ அப்போ வருதுன்னு சொல்லிட்டேன். இந்த பக்தி எப்போ உண்டாகும் ஒரு கேள்வி வந்தது. இந்த உபாசனம் இருக்கே உபாயம் பூர்த்தியானால்தானே பலம் வரும். உபாயம் பூர்த்தியாவது எப்போன்னு கேட்டேன். அந்த உபாயம் சொல்லிச்சு ஐகிக பலத்தை கொடுக்குறதான உபாயம் எப்போ பூர்த்தி ஆகும்னு கேட்டேன். அந்த உபாய உற்பத்தியான பாப்பங்கள் நிறைய இருந்ததுனாக்க நாள் கழிச்சு உபாயம் உண்டாகும், பக்தி யோகம் உண்டாகும். பாப்பமே இது உபாய விரோதியான பாப்பம். இந்த பக்தி 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 உண்டான பிறகு போறதான பாப்பம் எதுன்னு கேட்டா, இப்போ பக்தி உண்டாச்சுன்னா பாப்பங்கள் போறதுன்னு சொல்லுவாங்க. எந்த பாப்பம் தெரியுமா? அது பிராப்தி விரோதியான பாப்பம், பல விரோதியான பாப்பம், மோட்ச விரோதியான பாப்பம். ஆனா பக்தி உண்டாகுது எப்போன்னா பக்திக்கு பிரதிபந்தமான பாப்பம். பாப்பத்தை ரெண்டா பிரிக்கிறோம். உபாய விரோதியான பாப்பம், உபேய விரோதியான பாப்பம். உபயம்னா பாவம். பக்தி பண்ணிட்டோம், பக்தி பண்ணோடனே ஏன் மோட்சம் அல்ல அப்படின்னு கேட்டா, மோட்ச விரோதியான பாப்பங்கள் பிரார்த்தகரமா இருந்தது. இந்த பிரார்த்தம் எப்ப போகும்? அப்பதான் மோட்சம். சரணாகதி பண்றவனுக்கு ஏன் வரலன்னு கேட்டா, இவன் அபிமுகத்தை பிரார்த்தம் அவனுக்கு பிரதிபந்தம். இதெல்லாம் பல விரோதி, இதெல்லாம் மோட்ச விரோதி. மோட்ச விரோதியான பாபத்தை போக்குறது எதுன்னு சரணாகதி பக்தி ரெண்டும். பக்தி பிரபத்தி இது ரெண்டும் என்ன இது போக்குறது பல விரோதியான மோட்ச விரோதியான பாபத்தை போக்குவோம். இந்த பக்தி யோகம் உண்டாடுறதா எல்லாரும் பக்தி யோகம் பண்றது இல்லையே, எல்லாருமே சரணாகதி பண்றது இல்லையே அப்படின்டா. நிறைய பாபம் இருக்கிறதுக்கு தோணல. அந்த பாப்பம் அவன் சரணாகதி பண்ண விட்டா தடுத்து. இந்த பாப்பத்துக்கு என்ன பேரு? இது உபாய விரோதியான பாபம். அதனால இப்ப அந்த பிரம்மசூத்திரம் என்ன பண்றாருன்னா, பக்தி யோகம் எப்ப சித்திக்கும்னு கேட்டேன். ஐகிக பல சாதனமான பக்தி யோகம் எப்ப சித்திக்கும்னு கேட்டா, அப்பிரஸ்துத பிரதிபந்தே தத்தரிசனாத். அதாவது அந்த உபாய விரோதியான பாப்பம் இல்லாமல் இருந்தா இந்த ஜென்மாவிலேயே அவனுக்கு அந்த பக்தி யோகம் வந்து சித்திச்சுடும். இந்த பக்தி யோகம் நிறைவேறதுக்கு இந்த ஜென்மாவில பாப்பங்கள் நிறைய இருந்தது. இந்த பாப்பங்கள் போனாலும் அடுத்த ஜென்மத்திலயோ அதுக்கு அடுத்த ஜென்மத்திலயோ தான் அந்த பக்தி யோகம் வந்து சித்திக்கும். அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த பக்தி யோகம் எப்போ பூர்த்தி ஆறுது, எப்போ உண்டாருது அப்படின்னு கேட்டா அதுக்கு நியமம் சொல்ல முடியாது. பிரதிபந்தகம் இருந்தால் நாள் கழிச்சு உண்டாகும், பிரதிபந்தகம் இல்லைன்னா இப்பே உண்டாகும்னு சொன்னார். சரி, இது எல்லாம் இருக்குன்னா இதர பல சாதகமான ஐகிக பல சாதகமான உபாசனத்துக்கு கேட்டார். ஏன்னா ஐகிக பலத்த சாதன உபாசனத்துக்கு நிறைய பிரதிபந்தங்கள் வரலாம். அதுக்கப்புறம் கேட்டா மோட்ச பலத்தை கொடுக்கக்கூடியதான உபாசனம் எப்போ சித்திக்கும்னு கேட்டார். இது தனியா கேட்பாரு, அதே நியாயம் தானே இதுக்கு அப்படின்னு கேட்டா, இதர பலத்தை சாதிச்சு கொடுக்கக்கூடியதான உபாசனத்துக்கு நிறைய விக்ரங்கள் வரலாம். மோட்சத்தை சாதிக்கக்கூடியதான உபாசனமானது அதே எல்லா பாவத்தையும் போகக்கூடிய கொடுத்தா இது பிரதிபந்தங்கள் அதிகமாகவே வராது. இது பிரதிபந்தங்கள் எதுவுமே கிடையாது. அதனால இது ரொம்ப மகா பிரபாவத்தை கொடுத்தா இருக்குதா. இது மோட்ச பலத்தை கொடுக்கக்கூடியதான உபாசனம் இருக்கே, உபாசனம் அந்த உபாசனம் ரொம்ப பிரபாவம் கொடுத்தா இருக்குதா. இதுக்கு எதுவுமே பிரதிபந்தங்கள் வராது. ஆனால் இதுக்கு அதிகமாக பிரதிபந்தங்கள் இல்லாததுனால இது சீக்கிரமே உண்டாகலாமோன்னு கேட்டார். இது பிரதிபந்தகம் உண்டு. என்ன பிரதிபந்தம்னா பிரம்மவித அபச்சாரம் பிரதிபந்தகம் இருக்கிறதுனால பாகவத அபச்சாரப்பட்டையான பிரம்மவித அபச்சாரம் நிறைய சேர்ந்து போச்சுன்னா பக்தி யோகம் இப்ப சித்திக்கும். அது கொஞ்சம் நாள் கழிச்சுதான் சித்திக்கும். அதனால பக்தி யோகத்துக்கும் பிரம்மவித அபச்சாரம் பாதகம் அப்படின்னு கருதாச்சு. அதான் சொல்ல. அதனால அதனால என்னாச்சு, பக்தி யோகம் நிறைவேறமா இருந்தா பிரம்மவித அபச்சாரத்தை நீ நீக்கணும்.
அதாவது இது திருத்தியாத்தியாய அந்திம சூத்திரம் ஸ்ரீபாஷ்யர். இந்த சூத்திர வியாக்கியானமான ஸ்ரீபாஷ்யத்தில் சர்வ கர்மங்களை காட்டிலும் மோட்ச சாதனமான பிரம்ம வித்யை, மோட்ச இது முன் அதிகரணத்துல மோட்சேதரத்தை சாதிச்சு கொடுக்குறதான வித்தியை. ஐகிகம், ஐகிகம் அப்பிரஸ்துத பிரதி, ஐகிகம் ஐகிகம் உபாசனம் அர்த்தம். இகலோகத்துல வரக்கூடியதான பலம் ஐகியம், இந்த லோகத்துல வரக்கூடியதான பலத்தை சாதிக்கூடியதான உபாசனம் எப்போ நிறைவேறும் கேட்ட அப்பிரஸ்துத பிரதிபந்தே, பிரதிபந்தே அப்பிரஸ்துதே சதி, பிரதிபந்தன பிரதிபந்தகம் அது அப்பிரஸ்துதமா இருக்கிறது. அப்படி இந்த சூத்திர வேகாது மோட்ச சாதனம் பிரம்ம வித்யா நிஷ்பாதக நிவர்த்தி தர்மங்கள் சமஸ்த பாப, அதாவது அது அங்க கேள்வி கேட்ட. அதுக்கு அடுத்தது மோட்ச சாதனமான பிரம்ம வித்யா எப்போ வரும்னு கேட்டேன். இது தனியா கேட்டானே இத்தர புரியலையே. இத்தர பலத்தை சாதிக்கிற வித்தியனுக்கு நிறைய பிரதிபந்தங்கள் வரலாம். அதனால அங்க எப்போ அது பூர்த்தியாகும்னு கேள்வி அங்க வரும். ஆனா மோட்சத்தை சாதிச்சுக்கிற பிரம்ம வித்தியம் போலியோ இதுவே எல்லா பாபத்தையும் போகப்படக்கூடியதா இருந்தால இதுக்கு ஒரு பிரதிபந்தகம் வராது. ஆனா அது சீக்கிரம் ஆரம்பிச்ச உடனே பக்தியோகமானது பலம் இல்லையோ, பக்தியோகம் உண்டாகலாம் இல்லையோ, பலத்தை பத்தி விசாரம் இல்லை. இப்போ பக்தியோகம் உண்டாகுது எப்போ, அதாவது உபாயம் உண்டாகுது. பக்தி பண்றது எண்ணம், அந்த எண்ணம் வந்த உடனே அனுஷ்டானம் பண்ண ஆரம்பிக்கிறான். அனுஷ்டானம் பண்ண ஆரம்பிச்ச உடனேயே தஸ்மின் திருஷ்டே வராபரேன்னு இந்த பிரம்ம சாட்சாத்காரத்துக்கு துல்லியமா இருக்குன்னு அந்த நிரந்தர அந்த தைல சின்ன ஸ்மிருதி சந்தத்தின்னு சொல்லணும் இல்லையோ, அது இடையவாத எந்த காரியம் செய்தாலும் பெருமாளை பத்தியே மனசு நினைக்கணும். அந்த மாதிரி தசை அதுதான் பக்தி யோகம் பேரு. அந்த தசை ஆரம்பிச்ச உடனே வராது, அது பிராக்டிஸ் பண்ணி 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 தான் வரணும். அது எந்த ஜென்மத்தில் வரும்னு கேட்டேன். ஏன் கேள்வி கேட்பாங்க, இந்த ஆரம்பிச்ச உடனே வந்துள்ளாமே, ஏன்னா இதுக்கு எந்த பிரதிபந்தமும் கிடையாது அப்படின்னு கேள்வி கேட்கிறது. அது பிரதிபந்தம் கிடையாது. ஆனா இப்ப எண்ணம் வந்தது உடனே ஆசனம் போட்டு தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஆரம்பிச்சுட்டு ஒரு 10 நாள் பிராக்டிஸ் பண்ணாலே தியானம் முடிவிடலாம் போலியோன்னு கேட்டான். அங்கேயும் பிரதிபந்தம் இருப்பா. பிரதிபந்தம் இல்லாமல் போனாதான் இந்த ஜென்மத்தில் வரும். பிரதிபந்தங்கள் இருந்தால் இந்த ஜென்மத்திலயும் அடுத்த ஜென்மத்துல தான் வருங்க. மோட்ச சாதனமான பிரம்ம வித்திக்கு பலம் எப்போ வரும் கேள்வி இல்லைங்க, இந்த உபாசனை எப்போ உண்டாகும் கேள்வி. அதுக்கு சமாதானம் சொல்லி பிரதிபந்தங்கள் உண்டு. பிரம்மவித அபச்சாரம் பிரதிபந்தகம் என்று சொல்லுகிறாரே. அனந்தானாம் மகேச பிரம்மவித ஆகசா திரஸ்ய பிரம்மவித ஆகசான்னு சொல்றாரு. அது மாதிரியாக அனந்தமா இருக்கிற பிரம்மவித அபச்சாரங்கள்லாம் அந்த உபாசனத்தையும் ஆட்டி வைக்கக்கூடியமா இருக்கிறதுனால பிரம்மவித அபச்சாரத்தை கண்டா பயப்படணும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அதுக்கும் பிரம்மவித அபச்சாரம் பிரதிபந்தகம் உண்டு. அதான் ஏவம் முக்தி பலானியமா ததவஸ்தாவதத்தே ததவஸ்தாவதத்தே, இது 3வது அத்தியாயத்தினுடைய கடைசி சூத்திரம். அதுக்காக அதை ரிப்பீட் பண்றேன். ததவஸ்தாவதத்தே ததவஸ்தாவதத்தே, அது பதாபியாசா அத்தியாய பரிசமாப்தி ஜோதி. ஒரு பதத்தை 2 தடவை சொன்னா அத்தியாயம் முடியுதுன்னு அர்த்தம். வைசேஷாத்து தத்வாதஸ்தத்வாதா அப்படின்னு முடியுது 2வது அத்தியாயத்துல. இந்த மாதிரியாக ஒவ்வொரு இடத்துலையும் ஏதேன சர்வே வியாக்கியாதா வியாக்கியாதா, ஏதேன சர்வே வியாக்கியாதா வியாக்கியாத முதல் அத்தியாயத்துல வியாக்கியா ஏதேன சர்வே வியாக்கியாதா சர்வே வியாக்கியாதா வியாக்கியாதா ஒரு பதத்தை 2 ஒரு அத்தியாயம். அதே போல வைசேஷாஸ்து தத்வாதஸ்தத்வாதா 2வது அத்தியாயத்துல முடியும். இது 3வது அத்தியாயத்துல முடியும். கடைசி அத்தியாயத்துல வச்சு அனாவர்த்தி சப்தா, அனாவர்த்தி சப்தா அங்க சூத்திராபியாசம், அங்க சூத்திரத்தையே ரிப்பீட் பண்ற. இங்க சூத்திர ஏகதேசத்துக்கு ரிப்பீட்டேஷன். புரியுதா? அத்தியாயம் முடியறதுக்கும் சாஸ்திரம் முடியறதுக்கு என்ன வித்தியாசம்னா, அத்தியாயம் முடியறதுக்கு காரணத்துக்கு சூத்திரத்துக்கு ஒரு கடைசி பதத்தை ஆவர்த்தி பண்ண அத்தியாயம் முடியும். சூத்திரத்தையே முழுக்கவே 2வது ரிப்பீட் பண்ண சாஸ்திரம் முடியும். சூத்திராபியாசா சாஸ்திர பரிசமாப்தி ஜோதி இது சர்வம் சமஞ்சசம் முடிகிறது. அனாவர்த்தி சப்தாத் அனாவர்த்தி சப்தாத் சப்தாத்துன்னு சொல்லல. அனாவர்த்தி சப்தாத்து அனாவர்த்தி சப்தாத்து சூத்திரத்தையே 2 தடவை படிக்கிறேன். ஆனா சாஸ்திரம் முடிஞ்சிருச்சு. இங்க என்ன சொல்ற, இங்க ஏவம் முக்தி பலானியமா ததவஸ்தாவதத்தே ததவஸ்தாவதத்தே என்கிற சூத்திரத்திலே பாஷ்யக்காரர் அருள் செய்தார். ஆன பின்பு ஜாதி குண விற்த்தாதிகளாலே உத்கிருஷ்டரான பராசர வியாச சுக சௌனக நாதமுனி பிரபுத்திகளுக்கும் பரமபுருஷார்த்த லாபமும் துல்லியமாயிருந்தாலும் பகவத் பிரஜையான கோகோபஜாதிகளுடையோ ஆன பின்பு ஜாதி குண விற்த்தாதிகளாலே உத்கிருஷ்டரான பராசர வியாச சுக சௌனக நாதமுனி பிரபுத்திகளுக்கும் தனக்கும் பகவதத்வாலும் பரமபுருஷார்த்தமும் துல்லியமாயிருந்தால் பகவத் பைக்கிரமான கோகோபுகளும் துளசி சம்பாதிகளும் கோமய மிருகாதிகளும் வைகமியம் போலே பகவத் சங்கல்ப விஜய பிரயுக்தான் தந்த உபாய சுபாவத்தால் சித்தங்களான உத்கிருஷ்டாபரணங்களை அசூயா பிராதத்பாவ பிரகடனத்தில் ஆம்நாட்டப்படியே திரஸ்கரிக்க நினையாத வழியவும்
பிராப்தம்னு மேல இருக்கவும், பிராப்தம் மேல பெரிய வாக்கியமா போகும். அது என்ன சொல்ற, பாகவதாபச்சாரம் பண்ணக்கூடாதுங்க. யாருக்கு யார் பாகவதர்? எனக்கு தான் சரணாதி ஆயிடுது, அவருக்கு தான் சரணாயிடுது, 2 பேரும் பிறந்தநாள் தானே. நானும் தான் பாகவதன், அவர் தான் என்ன செய்யட்டுமே. ஏன் 2 பேரும் பாகவதால் தானே. ஆனா பாகவதால் அபச்சாரம் பண்ணக்கூடாது. என்ன பார்த்து நீ சொல்லலாம், நான் தான் பாகவத், நான் தான் பரவாயில்ல சரணாதி பண்ணிருக்கேன், நான் தான் பக்தி யோகம் பண்ணிருக்கேன். அதனால அந்த விஷயத்துல வரப்போனா 2 பேரும் பொருள். இனி பாகவதர் விஷயத்தில் இவன் செய்ய வேண்டும் விஷயங்களை காட்டுகிறார். அதனால எப்படி இருக்குன்னு கேட்டா, அவரும் பாகவதர் தானே, நானும் பாகவதர் தானே அப்படின்றதா நினைக்க கூடாது. அதுல உத்கிருஷ்ட வேத வேதாத்தியங்கள்லாம் பூர்ணமா பண்ணினா இருந்தா, அந்த பாகவதாளுக்குள்ளே பூர்ணமா வேதாத்தியங்களே சாஸ்திர ஞான சம்பந்தா இருந்தா அவருக்கு கொஞ்சம் பெருமையா இருந்தா அதிகம். அது இல்லாதவளை கொஞ்சம் பெருமை வச்சுட்டார். ஆனால் எல்லாரும் பெருமாளுக்கு வேண்டியவாள் தான். பெருமாளுக்கு வேண்டியவான்றதுல எல்லாரும் பொதுவா இருந்தா கூட அதுவே சில காரணங்களால இவளை கூட வைஷ்ணவம் வந்து உண்டு. அது உதாரணம் சொல்றேன். இப்போ பெருமாளுக்கு அத்தியந்தம் ரொம்ப பிரேமா இருக்கக்கூடியது கோபட்டு. பசு மேய்க்கிற இடம் 2 பேரும் பெருமாளுக்கு வேண்டிவாள் தான். 2 பேரும் வேண்டிவாளா இருந்தாலும் என்ன பண்றோம், வந்து இடையில வீட்டுக்குள்ள வர அழைக்கிறது இல்லை. பசுவை என்ன பண்றோம், வீட்டுல ஏதாவது அசுத்தி வந்துருந்தா தலையை கொண்டு உள்ள வரைக்கும் அழைக்க போறோம். பசுனுடைய சாணத்தை போட்டு வீட்டுலாம் முழுகிறோம். பசுவை ஆத்துக்குள்ள வர சொல்றோம். அது பெருமாள் அழைக்க விஸ்வகுத்து அழைச்சு போறோம். அங்கே இடையில அழைச்சு போகும். ஆனா கிருஷ்ணாவதாரத்துல பெருமாளுக்கு கோபிகள்கிட்டையும் கோபுரத்தையும் ரொம்ப பிரீத்தி உண்டு. அதாவது பெருமாளுக்கு பிடித்தங்கிற விஷயத்துல பசு உத்கர்ஷம் வச்சு யாருக்கு உத்கர்ஷம் அதிகம்? பசுக்கு தான் உத்கர்ஷம், கோவுக்கு தான் உத்கர்ஷம், கோபுரனுக்கு உத்கர்ஷம் குறைச்சம். அதே போல சம்பகம் இருக்கும், சம்பகம் பூச்சி விட்டு வராயின பெருமாளை வரவழைக்கணும்னா கையில சம்பகம் கூட்டு வச்சுட்டு வான்னு சொன்னாங்க. சில பசங்களை வரணும் கையில ஸ்வீட்டை வச்சுட்டு வான்னு சொன்னா வந்துருங்க. அதுல மொத்த சமயத்துல பெருமாளை கூட்டா வான்னு சொல்லி வர மாட்டார். கையில சம்பகம் கூட்டு வச்சுட்டு அப்பா ஒரு சூட்டு நினைக்கிறேன் ஓடி கொடுத்துருவாங்க. சம்பக புஷ்பத்துல பெருமாளுக்கு அவ்வளவு பிரீத்தி உண்டு. துளசி புஷ்பத்திலையும் பெருமாளுக்கு, துளசியிலையும் பெருமாளுக்கு ரொம்ப பிரீத்தி உண்டு. ஆனா பெருமாளுக்கு ரொம்ப பிரீத்தி உள்ள விஷயம், பிரேமான விஷயம் இருக்குல்ல, துளசிக்கும் சம்பக புஷ்பத்துக்கும் வித்தியாசம் இல்லை. ஆனாலும் அந்த விஷயத்துல 2 ஒன்று தான். ஆனாலும் உத்கர்ஷத்தை பார்க்க போனா துளசி சம்பக புஷ்பத்துக்கு அவ்வளவு உத்கர்ஷம். அதே போல அதான் ஆன பின்பு ஜாதி குண விற்த்தாதிகளாக உத்கிருஷ்டனை பராசர் இருக்காரு, பராசர் வியாசர் அவள் தான் பெருமாள்கிட்ட பக்தி பண்ணிருக்கா, ஜனாதி பண்ணிருக்கா, நானும் தான் பக்தி பண்ணிருக்கேன். எந்த காலம் அவள் என்ன வந்து நினைக்கிறார். அவள் ஜாத்தினாலையும் அவள் தேவ ரிஷிகள் பிரம்ம ரிஷிகள் அந்த மாதிரி பல ஜாதி உண்டு. அந்த மாதிரி ஜாத்தினாலையும் குணத்தினாலையும் அதாவது ஞானாதி குணங்களாலையும் ஆச்சாரம், வசிஷ்டருடைய ஆச்சாரம் பராசருடைய ஆச்சாரம் நம்முடைய ஆச்சாரம் ஒன்னா போயிடுவான். அந்த மாதிரி ஜாதி குண விற்த்தாதிகாரை உத்கிருஷ்டான பராசரர் வியாசர் சுகர் சௌனகர் நாகமுனி பிரபுத்திகளுக்கும் நாகவர்களுக்கும் நமக்கு எவ்வளவு வித்தியாசம். அவர்களுக்கும் நமக்கு தனக்கும் பாகவதத்துவம், அவரும் பாகவதர் தான், நாமும் பாகவதர் தான். அது பாகவதத்துவம் பரமபுருஷா. அவருக்கு மோட்சத்தை ஒரே சீட் தான், எங்களோட மோட்சத்துல இங்கே ஒரே சீட் தான். 2 பேர் பக்கத்து பேர்லாம் உட்கார மோட்சம் போனான். நாகவர்களுக்கு தனியா இடம் கிடையாது, நமக்கு ஒதுக்கி தள்ள மாட்டார். நாகவர்கள் பக்கத்துலயும் நமக்கு இல்லை, அவருக்கு முன்னாடி கூட போய் பண்ணலாம். பரமபுருஷார்த்தலாமும் எல்லாருக்கும் துல்லியமா தான் இருக்கும். அப்படி இருக்க எந்த வீட்டுல எந்த காலம் நாகவர்கள் ஒரு சொல்லக்கூடாது. ஞான விற்த்தாதிகார ஜாதி பிராமண ஜாத்தியா இருந்தாலும் ஞானம் அனுஷ்டானம் எல்லாத்தையும் இருக்கு. அதனால அவர்கிட்ட இருக்க பெருமையை நீ மறைக்காதே, திரஸ்கரிக்காத புறக்கணிக்கூடாது. ஏன்னா ஒருத்தர்கிட்ட இருக்க பெருமையை ஒத்துக்காது இருக்கிறது என்ன காரணம்ட்டா அசூயை தான். இந்த அசூயை இருந்தாலும் அசலாட்டுக்கு குணத்தை ஒத்துக்க மாட்டான். அசூயினா குணம் எடுத்து தோஷாவிஷ்காரா. அசலாட்ட ஒரு குணம் உண்டுன்னு சொன்னா உடனே அது குணம் இல்லை தோஷம்னு சொன்னா அது காரணம் என்ன தெரியும், அசூயனுக்கு ஒத்துக்க முடியும். ஆனா அந்த அசூயை இல்லாமல் அவளுக்கு பெருமையை நீ ஒத்துட்டு அவளுக்கு நீ அடியவனாத்தான் இருக்கணும். அழகிங்கிற இடத்துல சரணாதி பண்ணி சாய்கிறது. இந்த தம்பத்துல சரணாதி பண்ணா புருஷனை பார்த்து சொல்றதுக்கும் பொண்டாடி பார்த்து சொல்றதுக்கும் இப்ப சரணாதி உங்க 2 பேரும் ஒரே நாள் ஆயிடுச்சு, 2 பேரும் பிறப்பங்கள் அப்படின்னா பாகவதாச்சாரம் கூடாதுன்னு சொல்றோம். அங்க ஆத்துக்காரருக்காக ஒரு கூட இறங்கி சரணாதி ஆயிடுச்சு, இறங்கி நினைக்கக்கூடாது, ஏன் உன்னை காரணம் நான் எந்த விதத்துல குறைஞ்சி போயிட்டேன் அப்படின்னு ஆத்துக்காரருக்கு சண்டை கொடுக்கு அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா பிரபன்னியா இருந்தா கூட பத்னியா இருக்கிறதுனால ஸ்திரீயா இருக்கிறதுனால பத்திக்கு பராட்சியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லாம சரணாதி ஆயிடுச்சுன்னா நானும் ஜாக்கிரதை இனிமேல் அடியெல்லாம் போட்டு சொல்லாரு, என்னையும் சுவாமி சுவாமினி தாங்கள் அப்படிதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லாம இல்லையா, சொல்லக்கூடாது. ஏன்னா புருஷன் தான் ஸ்திரீகள் தான் அப்படின்ட்டு ஒரு பரம்பரம் துல்லியமா இருந்தாலும் பகவான் பராசர வியாச சுக சௌனக நாகமுனி பிரபுத்திற்கும் தனக்கும் பாகவதத்வாதிலும் பரமபுருஷார்த்தலாவும் துல்லியமா இருந்தாலும் பகவத் பரிகிரகமான கோப ஜாதிகளுடையோ
துளசி சம்பகாதிகளுடையும் துளசி சம்பகம் இதுகளுடையும் கோமய மிருக மதாதிகளுடையும் அதே போல கோமயம் இருக்கு. அது கோமயம்ன்றது என்ன? அதுவும் பசுடைய உடம்புலேருந்து தான் உண்டாது. மிருக மதம் இருக்கு, இந்த கஸ்தூரி சொல்லுவாங்க, அது அந்த மானுடைய உடம்புலேருந்து அந்த கொழுப்பெல்லாம் வந்து கட்டிக்கிட்டு அதுவும் உடம்புலேருந்து உண்டாத விகாரம், கோவுடைய விகாரம் தான். அப்ப வச்ச இதுல இது ரெண்டுமே மிருகத்துடைய ஒரு மிருகம் பசு, இது 4 கால் பிராணி. இது ரெண்டுமே 4 கால் பிராணி உடம்புலேருந்து உண்டாருந்தான். அதுல அந்த அந்த மிருக மதம் இருக்க அது சுத்திக்கு உபயோகப்படுமா? பெருமாள் சன்னதிக்கு கோலம் பண்றதுக்கு, பெருமாளுக்கு பச்சைகிரி பட்சம் தான் பண்றோம். பெருமாள் பிரதிஷ்டை பண்ற போது பச்சைகிரி பட்சம் பண்றோம் இல்லையா? அதுக்கெல்லாம் இந்த சாணி கோமையம் எல்லாம் உபயோகப்படுத்துறோம். அதெல்லாம் கஸ்தூரி உபயோகப்படுத்துறோம். அது ரெண்டும் ஒரு மிருகத்துடைய சரீரத்திலும் உண்டாயிருந்தாலும் கூட கோமியத்துக்கு உத்கர்ஷம் உண்டு. அதே போல எல்லாரும் பாகவதாரா இருந்தாலும் கூட இதுல சில பேருடைய அவள் ஞானம் அனுஷ்டான இதுகளால அவளுக்கு உள்ள கோமியை நினைக்கக்கூடாது. கோமியோடு வைஷம்பி போறேன்னு சொன்னேன். அந்த உபாதி சுபாவத்தால் சித்தங்களான உத்கர்ஷாபகங்களை வந்து திரஸ்கரிக்க நினையாத ஒழியும். ஒருத்தருக்கு உத்கர்ஷம் இருக்கும், இன்னொருக்கு நிகர்ஷம் தாழ்வு இருக்கும். அது தத்து உபாதி பிரிக்கும். அனுஷ்டானம், ஜாதி, குணம் இதன் காரணமான உயர்வு தாழ்வு இருக்கும். இது நீ வந்து திரஸ்கரிக்க வேண்டாம், திரஸ்கரிக்க நினைக்க இருக்கும். திரஸ்கரிக்க நினையாத ஒழியும். தத்து உபாதி சுபாவத்தாலே சித்தங்களான இந்த ஜாதி குணம் அனுஷ்டானங்கள்லாம் ஏன் அவளுக்கு வந்து பகவத் சங்கல்ப விஷயம் வசிஷ்டாதிகள்னா அவளுடைய ஞானம் அதே மாதிரி ஈஸ்வர சங்கல்பம். உனக்கு இவ்வளவுதான் ஈஸ்வரன் சங்கல்பிச்சிருக்கான். ஏன் எல்லாருமே ஈஸ்வரன் ஒரே மாதிரி வச்சுட்டா வசிட்டு இருக்கும், நமக்கு சென்றாளுக்கு என்ன வித்தியாசம்? அதுதான் பகவத் சங்கல்பம். அது நாமளா பண்ணிக்கிறதா இருந்தா ஏன் அவன் அப்படி பண்ணா ஈஸ்வர சங்கல்பத்தினால இருக்கிற வஸ்து அப்படியே நம்ம ஒத்துவிடுவதை தவிர ஒரு நல்ல பண்டிதரை பார்த்து ஈஸ்வரன் ஏன் பண்டிதனை வச்சான்னு நம்ம வரும்போது அசுகப்படலாம். பண்டிதராருன்னா ஈஸ்வரன் வச்சிருக்காங்க மாதிரி நல்ல அனுஷ்டானக்காக வச்சிருக்காரு, பொண்ணு அஞ்சனம் வச்சிருக்காரு. பார்த்தா அது நம்ம ஏன் ஈஸ்வரன் மாதிரி வைக்கலன்னு பெருமாளை வச்சு அவரே எடுத்து வச்சுட்டு இருக்காரு. பகவத் சங்கல்பத்தினால இருக்கிற வஸ்து வந்து அது வரது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அந்த மாதிரி நினைக்காம இருக்கு. சொல்ற வைஷ்ணவில் போய் பகவத் சங்கல்ப விஷய பிரயுக்தமான தத் உபாவ சுபாவத்தாலே சித்தங்களா உத்கர்ஷாபகங்களை வந்து திரஸ்கரிக்க நினைக்காத இருக்கு வரும். அப்படி யாராவது திரஸ்கரிச்சிருக்காளான்னு கேட்டா அந்த மாதிரி திரஸ்கரிச்சிருக்கா. அசூயா பிராதுர்பாவ பிரகடனம்னு ரகசியாமநாயகத்துல ஒரு பிரகடனம் இருக்கு. அந்த பிரகடனத்துல அது சொல்லுங்க ஞான ஞாபக சமய அசூயா பிராதுர்பாவ பிரகடனம்ன்றதாக ரகசியாமநாய ஸ்ருதின்னு தாத்பரியத்துல இருக்கு. ரகசியாமநாயகம்னு ஒரு ஸ்ருதி, அது அசூயா பிராதுர்பாவ பிரகடனம் இருக்கு. அதாவது பெருமாள் முதல்ல ஜெகத்தை சிருஷ்டிக்கும் போது இன்னாருக்கு இன்னென்ன கர்மான்னு விபாகம் பண்ணி கொடுத்தார். கொஞ்ச நாள் ஒழுங்கா நம்ம வந்து பிராமணன் என்ன பண்ணணும்னு கேட்டா நான் வந்து ஞான ஞாபக சம்பிரயத்ன கர்மா பிராமண, ஞான பரித்ராண கர்மா க்ஷத்ரியா, ஞான பீஜவர்தன கர்மா வைசியா, ஞான பரியுக்தான கர்மா சூத்ரஹா அப்படின்னு. பிராமணனா இருந்தா ஞானத்தை சம்பாதிக்கிறது, அசார ஞானத்தை சொல்லிட்டு சம்பிரயத்னம்னா அசார வேலை வாங்குறது. அதெல்லாம் யாருடைய கர்மா? பிராமணுடைய கர்மா. பிராமணுடைய கர்மா தம் ஞானத்தை சம்பாதிக்கலாம், அசார ஞானத்தை சொல்லலாம், அசார வேலை வாங்குறது, அசார சிஷ்யர்களுடைய பண்றது. இதெல்லாம் பிராமணுடைய கர்மா. க்ஷத்ருடைய கர்மா என்னன்னு கேட்டா ஞான பரியுக்தான ஞான பரித்தான கர்மா க்ஷத்ரியா. க்ஷத்ரியன் என்ன பண்ணணும்னு கேட்டா ஞானத்தை சம்பாதிக்கலாம், லோக ஜெகத்தை காப்பாற்ற வேண்டியது அவருடைய கர்மா. வைஷ்ணவ என்னன்னு கேட்டா ஞான பீஜ வர்த்தன கர்மா, ஞானத்தை சம்பாதிக்கலாம், பீஜ வர்த்தன கர்மா தானியங்களை சம்பாதிக்க வேண்டும். திரைகளுடைய திரவியங்கள் தானியங்களை சம்பாதிக்கணும், அது வைஷ்ணவனுடைய சுபாவம். சூத்திரன் என்னன்னா ஞான பரியுக்தான கர்மா, சூத்திரன் ஞானம் சம்பாதிக்கலாம், மேல ஜாதிக்கார வந்து எழுந்து பரியுக்தான் எழுந்து அத்வாதங்கள் பண்ணி அவளை வணங்க வேண்டிய சூத்திரன். அப்படியே கொஞ்ச நாள் வந்தது, ஒழுங்கா கொஞ்ச நாள் இருந்தது. கிருதயுகத்தினுடைய முடிவுல என்னாச்சு? கிருதயுகம் முடிவு திரேதாயுகத்தினுடைய ஆரம்பத்துல பிராமண க்ஷத்ர வைசிய சூத்ராஹ பித்யந்தே தேகம் அபின்னாம் பித்திர்ன ததா பவதி யதா ரதா நதா பவதி புஷ்பபவ ததா ததந்தே. இப்படியே கொஞ்சம் வந்த உடனே என்னாச்சு? எல்லாம் மாற ஆரம்பிச்சு. பூமி சரியா பிடிக்கல, தானியெல்லாம் சரியா வடையில, வேண்டான்னு காரணம் கேட்டார். ஒன்று சூத்திரன் சொன்னா ஒன்னா சும்மா உட்காந்துட்டு பிராமணன் தனியாக உட்காந்துட்டு ஞான ஞாபகம் பிரயத்ன கர்மம், அவன் வேலை வாங்க வேண்டிய நாங்கள் வேலை செய்ய வேண்டியதா, நாங்கள் வேலை செய்யுமா ஓ அப்படின்னு சூத்திரன் முதல்ல ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சு. அசூயா பிரவர்த்தனை ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சு. வந்து தான் சூத்ரஹ பிரதம ஜாதி வந்து
போட்டுருவ. முதல்ல பூமியானது என்ன பண்ணிட்டு தான் செய்ய வேண்டிய காரணம் சரியா செய்யல, நல்லா பழிக்கல. மரங்கள்லாம் இந்த பழுத்து கொடுக்கும், அதெல்லாம் சரியா பழுத்து கொடுக்கல. இது பார்த்த உடனே என்னாச்சு, இவங்களுக்குள்ள அசூயானது உண்டாயிடுச்சு. என் பூமியோட சுபாவம் எப்படி மாறி போச்சோ, நாம் மட்டும் எதுக்காக நம்ம சுபாவத்தை மாற்றிக்காமல் இருக்கு. பழைய பிரகாரமே 10ஆம் வசதியாவே எதுன்னு இருந்தால் தாழ்வு திருப்பா பிராமண கத்திரவாசி சூத்ராலும் அசூயா பிராலும் போகுவார். உடனே சூத்ரா பிரதம ஜாத்தியின் அவோச்சு நல்ல கலாட்டா ஆரம்பிச்சியா சமக்ஷேத்திர வைசியாரை பார்த்து நவ பரிமஸ்தாசியா வீதி இனிமேல் உங்களுக்கு நான் பணியோட பண்ண மாட்டேன். எத்தனை நாளைக்கு உங்களுக்கு நான் உடச்சு